ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் தாமரைப்பூ மொட்டு வச்சுருக்குங்க. இது ஒரு செக்ஷனுங்க. தாமரை செடியெல்லாம் வளர்த்துறது மாடி தோட்டத்தில் 2 செக்ஷனாக இருக்குது. ஒரு செக்ஷன் வந்து என்னோட செடிங்க எல்லாம் ஒரு செக்ஷனில் இருக்குது. மாடி தோட்டம் சின்னது தான். அதில் நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த சைடு வச்சுருக்க எல்லாம் தாமரையும் அல்லி செடிங்க, வாட்டர் லில்லி அது வச்சுருக்கோங்க. இது வச்சுருக்கிறது யாருன்னா என்னோடய வீட்டுக்காரர் வச்சுருக்கிறது. அவருக்கு இதில் ரொம்ப ஆசை, ஈடுபாடு அதிகம். அதனால் அவர் வாங்கி வச்சுருக்கிறது தான் இந்த செடி. இது ஆன்லைனில் என்ன தெரியாமல் வாங்கிக்குவார். வாங்கிட்டு நான் திட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு, இல்லை இது நிறமே இருந்த தாமரை செடி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி சமாளிச்சுக்குவார். ஆனால் இது மாடி தோட்டத்தில் இல்லாத புது தாமரை செடிங்க. அழகாக பூத்துருக்கு, பூ அழகாக இருக்குது. ஆனால் என்கிட்ட சொன்னது இது மாடி தோட்டத்தில் நேரமே இருந்த தாமரை செடி அப்படின்ட்டாரு. சரி விடு, அவரோட ஆசைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை நான் வீடியோவாக நான் போடுறேன். இந்த தாமரை செடி இல்லை வாட்டர் லில்லியோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது தனி செக்ஷனாக நான் வீடியோவாக எடுத்து நான் போடுறேன். அது எப்படி இருக்குது, எப்படி வச்சுருக்காருங்கிறத நான் காமிக்கிறேன். மல்லிப்பூ செடியில் பூத்துருக்குங்க. மொட்டா பறிக்கணும்னு நினைப்பேன். சாயங்காலம் மாடி தோட்டத்தில் வரக்கு எனக்கு நடக்காது. ஏன்னா சாயங்கால டைமில் நான் கடைக்கு போயிடுவேன். என்னால் மாடியில் ஏற டைம் கிடைக்க மாட்டேங்குது. வரக்கூடிய டைம் இருட்டிடுது, நைட் ஆகிடுதா, என்னால் பறிக்க முடியல. காலமாக வந்தால் அப்படியே பளிச்சுன்னு நிற்குது. சரி விட்டுட்டு போனால் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போயிடும். சரி நிற்கிற பூக்களெல்லாம் கையில் பறித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தது. அது கீழே நான் ஃபஸ்ட்டு என்ன பேருன்னே தெரியல. ஒரு இலை வகையை சேர்ந்தது தான். கேப்டஸ் மாதிரி உள்ள வெரைட்டியை சேர்ந்தது. பக்கத்தில் ஒரு செடியை காமிச்சே பாருங்கள், ரங்கோலி செடி. ரோட்டு சைடு பிடுங்கி போட்டிருந்தாங்க. இந்த களைச்செடிக்கு கூட அவங்க வீட்டில் அது செடி வச்சுருக்காங்க. இந்த களைச்செடி கூட பிடுங்கி போட்டிருக்காங்க. பார்த்தோன்னே சரி எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்கு நம்ம உயிர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நட்டு வச்சு பார்த்துருக்கேன். வருதா இல்லையான்னு பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோவில். இது இன்னொரு நாள் பூத்த பூக்களைங்க நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பாத்திரமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன பாத்திரம் பறித்து போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டி. விட்டால் வாடிடுவாங்க எல்லாம். அதனால சரி இருக்கிற பூக்களெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன். இப்படி தாங்க டெய்லி மாடி தோட்டம் போயிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று. அது பறிக்கிறதும் சரி, பார்க்குறதும் சரி, ஒவ்வொரு மாடி தோட்டத்தில் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் நடக்கக்கூடிய டைம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி மாடி தோட்டத்தில் அனுபவம், அதோட பூ பறிக்கிறது, நடுறது, இதெல்லாம் சந்தோஷம் இருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாடி தோட்டம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.